பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே 500 பேருக்கு ஒரு கழிவறை, 500 மீட்டர் தொலைவில் 6 முதல் 8 கழிவறைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்து உள்ளதாக சந்தேகம் எழும் பகுதிகளில் 50 பேருக்கு ஒரு காவலர் என்ற வகையில் பணியில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமீறலுக்கு ஏற்ப காப்பு தொகையை முழுமையாகவோ பகுதியாகவோ பிடித்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காயம் அல்லது பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க ஏதுவாக காப்பு தொகையை அந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் ரோடு ஷோ நடத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரை நிகழ்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழியில் எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை மக்கள் பின்தொடர்ந்து செல்வதை தடுக்க தன்னார்வலர்களை நியமித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு நிராகரிக்கப்பட்டால் குறைபாடுகளை நீக்கி புதிய மனு கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 100 பேருக்கு ஒருவர் என கட்சியினர் தன்னார்வலர்களை ஈடுபடுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கூட்டத்தில் நிற்பவர்களுக்கும் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தனித்தனியே தடுப்பு பகுதிகள் அமைத்திட வேண்டும். 5000 பேருக்கு மேல் கூடும் பொதுக்கூட்டங்கள் மதம் சார்ந்தவை என எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த ஆபத்து என்றால் 200 பேருக்கு ஒரு காவலர், மிதமான ஆபத்து என்றால் 100 பேருக்கு ஒரு காவலர், அதிக ஆபத்து என்றால் 50 பேருக்கு ஒரு காவலர் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தின் கொள்ளளவை விட அதிக அளவில் கூட்டம் கூடினால் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தடுப்புகள், கயிறுகள் மூலம் தனி இடத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமீறல்கள், புகார்கள் உள்ளிட்டவை குறித்து நிகழ்ச்சிக்கு பிறகு அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கூட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப திருப்பி தரக்கூடிய காப்பு தொகை வசூலிக்க புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மக்கள் திரளுக்கு ஏற்ப 1 லட்சம் ரூபாய் தொடங்கி 20 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்ய வேண்டும் என விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 10 நாட்கள் முன்பாகவும் 15 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத மற்ற இடத்திற்கு 21 நாட்கள் முன்பாகவும் 30 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.